Hello friends, இந்த Flstudio tutorial இப்போ வந்து pitch bend பத்தி பார்க்கலாம். pitch bend வந்து நம்ம கீபோர்ட்ல வந்து ஒரு லெஃப்ட் சைடு ஒரு சின்ன ஒரு நாப் இருக்கும். அந்த நாபை வந்து நம்ம ஒரு கீயை அமுத்திட்டு அந்த நாபை மேலே கீழே இது ஷேக் பண்ணோம்னா அந்த நம்ம என்ன கீ அமுக்கிறோமோ அந்த கீயோட சவுண்டு வந்து பிட்ச் அதிகமாகவும் கம்மியாகவும் கேட்கும். இது வந்து ஒரு சாஃப்ட்வேரில் பண்ணுறது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சாஃப்ட்வேரில் இது ஒரு ப்ளக்கின், வயலின் ப்ளக்கின். இது சவுண்ட் ஃபாண்ட்னு ஒரு ப்ளக்கின். இதில் வந்து பிட்சுன்னு ஒன்று இருக்குது. இந்த பிட்சை வந்து நம்ம கூட்டலாம், இந்த பக்கம்னா குறைக்கலாம். இதை வந்து ஒரு ஆட்டோமேஷன் கிளிப்பாக வச்சு அந்த பிளேலிஸ்ட்டில் கொண்டு வச்சோம்னா அந்த பிட்சை வந்து கூட ஆகும். ஆனால் இதுக்கு தனியாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணணும், அப்புறம் அதை ஆட்டோமேஷன் மேலே கீழே வைக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இது இல்லாமல் பிட்ச் பெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த Flstudioவில் ஒரு அருமையான ஒரு டெக்னிக் இருக்குது. அதை நான் இப்போ சொல்கிறேன். இது நான் பண்ணி வச்சுருக்கிற ஒரு சின்ன மெலோடி. இது இப்போ கேளுங்க. இந்த வயலின் வாசிக்கிறதுல ஒரு ஸ்லைடு இருக்குது, ஒரு பிட்ச் பெண்ட் இருக்குது. இது எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பிளேலிஸ்ட்டில் இதை கேளுங்க. இது வந்து ஒரு பேட்டர்ன் பண்ணியிருக்கேன். இது வந்து FBCயில் ஒரு பேட்டர்ன் பண்ணியிருக்கேன். அதான் அந்த பேட்டர்ன் தான் இப்போ வாசிக்குது. அதுவே மெலோடி வந்து இந்த வயலினில் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதோட பியானோ ரோலை நம்ம வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்குது. ஸ்லைடுன்னு ஒரு ஐக்கான் இருக்கும். இந்த ஐக்கானை டச் பண்ணிவிட்டு இந்த பியானோ ரோலில் நம்ம வந்து இப்போ இந்த சி நோட்டில் ஒரு வாசிச்சிருக்கோம். இதுக்கு மேலே டியில் வந்து இதை வைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்லைட் நோட்டு தனியாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஸ்லைட் பண்ண நோட்டு மட்டும் தனியாக இருக்குது. இது ஸ்லைடு தெரியுது. இந்த ஸ்லைட் நோட்டை மேலே வச்சிட்டோம்னா அந்த இடத்துல வரும்போது அந்த நோட்டு வந்து அப்படியே பிட்ச் பெண்ட் ஆகி திரும்ப இது இந்த சி நோட்டுக்கு டி நோட்டுக்கு போயிட்டு அப்புறம் இந்த சி நோட்டுக்கு வரும். இப்போ கேட்டு பாருங்கள். இங்கே ஒரு ஸ்லைட் நோட் இருக்கு, இப்படி ஒரு பிட்ச் பெண்ட் இருக்குது. இதை நம்ம வந்து இந்த ஸ்லைட் நோட்டை வந்து எந்த இடத்துல வேணால் வச்சுக்கலாம். எந்த இடத்துல வச்சாலும் அந்த பிட்ச் பெண்ட் கரெக்டாக ஒர்க் பண்ணும். இதுக்கு வந்தோம்னா ஒரு ப்ளக்கின் எடுத்து அதோட பிட்சுக்கு போய் அங்கேருந்து ஒரு சேனலை தயார் பண்ணி அதில் ஆட்டோமேஷன் போடுறத விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிட்சு இந்த மாறுறதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிட்ச் பெண்ட் இந்த இடத்துல வர பிட்ச் பெண்ட் உங்களுக்கு நல்லா கேட்கும். அவ்வளோதான். பிட்ச் பெண்ட் பண்ணுற டெக்னிக்கு ரொம்ப ஈஸி. இப்போ இதே வந்து இப்போ இங்கே ஒரு பிட்சு திரும்ப இதே ஸ்லைடரை அமுத்திட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பிட்ச் பெண்ட் வைக்கிறேன் வைங்க. இப்போ அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்துல அந்த ஸ்லைட் நோட்டு வரும். இது நம்ம மேலே வச்சோம்னா கீழே இந்த டி ஷார்ப் நோட்டுக்கு வந்துட்டு மேலே வந்து ஏ நோட்டுக்கு போயிட்டு அப்புறம் ப்ளே ஆகும். கேட்டு பாருங்கள். இது
இது மாதிரி நம்ம எந்த இடத்துல நமக்கு டேஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல இந்த ஸ்லைடர் நோட்டை கொண்டு வச்சோம்னா அந்த இடத்துல அப்படியே பிட்ச் பெண்ட் ஆகி ரொம்ப ஆசமாக இருக்கும், கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் இது கேளுங்க. இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர வீடியோவில் இப்போ அடுத்த வீடியோவில் வந்து ஒரு ப்ளக்கினை வந்து இந்த பிட்ச் பெண்டை வந்து ஆட்டோமேஷன் பண்ணி எப்படி பிட்ச் பெண்ட் பண்ணுறதுங்கிறத அடுத்து சொல்கிறேன். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.